இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் சமைக்கக்கூடிய பாத்திரங்கள், சமைக்கக்கூடாத பாத்திரங்கள் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வைக்கக்கூடிய பாத்திரங்கள், இண்டக்ஷன் ஸ்பேஸ் உள்ள பாத்திரங்கள் கீழே வந்துட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு தட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு புள்ளி புள்ளியாக இருக்கும் பாருங்களேன், ரவுண்டாக ஓட்டையாக இருக்கும். அதை வந்துட்டு ஃபிட் பண்ணியிருப்பாங்க இந்த குக்கரில், தோசை சட்டியில். அந்த மாதிரி பாத்திரங்கள்லாம் வாங்கவே வாங்காதீங்க. அடுத்து பார்த்திங்க சொன்னால் என்ன மாதிரி பாத்திரம் வாங்கணும்னு சொன்னால் விறகு அடுப்பு, அடுத்து வந்து கேஸ் அடுப்பு, இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் மூணுலேயுமே பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க, இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு, சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வீடியோவில் காட்டினேன் இல்லையா, இந்த பாத்திரம் என்ன அப்படின்னு சொன்னால் ட்ரைப்ளை பாத்திரங்க. இது 3 அடுக்குகளை கொண்டது. இது என்ன அப்படின்னா இப்போ புதுசாக வந்திருக்குது. இது இண்டக்ஷன் ஸ்டவ்வில் சமைக்கிற மாதிரி. இது விறகு அடுப்புலேயும் சமைக்கலாம், கேஸ் அடுப்புலேயும் சமைக்கலாம். இது வந்து அனைத்து உபயோகத்துக்கும் ரொம்பவே உகந்ததுங்க. அதுவும் பார்த்திங்கன்னு சொன்னால் இது சமச்சீராக வந்துட்டு பக்கவாட்டிலையும் வந்துட்டு வெப்பம் பரவுறதுனால இதுவுமே அதே குக்கர் தாங்க. இந்த ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அந்த பாத்திரம் தான். இது வந்துட்டு சைடுலேயும் வந்து பரவுறதுனால நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாக வந்து சமையலும் ஆயிடுது. நீங்கள் எந்த அடுப்பில் வச்சாலும் சரி, எந்த கேஸாக இருந்தாலும் சரி, விறகு அடுப்பாக இருந்தாலும் சரி, அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் இண்டக்ஷன் ஸ்டவ்வாக இருந்தாலும் சரி, ரொம்ப சீக்கிரமாகவே இதாகிடுது. அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பாத்திரத்தில் சமைக்கிறதுனால நம்ம உடல் நலம் வந்துட்டு மேம்படுதுங்க. ஒரு சில பாத்திரத்தில் சமைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஈய பாத்திரத்தில் பெரும்பாலும் சமைக்கக்கூடாது, ஒரு சில பாத்திரங்கள்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த பாத்திரத்தில் சமைக்கக்கூடிய உணவு வந்துட்டு ஆரோக்கியமானதாக மாறுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவ்வளோ ஒரு நல்ல பாத்திரம் இது. நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வைக்கிற மாதிரி குக்கர்லலாம் அடிப்பாகத்தில் ரவுண்டாக இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரிலாம் வாங்கினீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்ச நாளே வந்து எடுத்துக்கிட்டு வந்துடுதுங்க. நம்ம அது சொல்லுவாங்க வந்து கேஸ் அடுப்புலேயும் வைக்கலாம், இண்டக்ஷன் ஸ்டவ்லேயும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கொஞ்ச நாளே அந்த பாத்திரம் எடுத்துகிட்டு வந்துடுது, அந்த தகடு மாதிரி இருக்குது, எடுத்துகிட்டு வந்துடுது. இப்போ இந்த அடுப்பில் வந்துட்டு நம்ம வச்சு இந்த பாத்திரம் வச்சு சமைக்கிறதுனால நம்மளுக்கு வந்துட்டு சமையலுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கேஸ் அடுப்பில் சமைக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்குது. இந்த லைட் வந்துட்டு ஆஃபாக எறிகிற மாதிரி இருக்கு இல்லையா, ஆனால் நேரில் அந்த மாதிரி இல்லை. இந்த வீடியோ எடுக்கும்போது அந்த மாதிரி தெரியுதுங்க. இந்த பாத்திரம் எப்படி இருக்குன்னு சொன்னால் நல்ல வெயிட்டாக இருக்குங்க. இதில் சமைக்கும்போது நான்ஸ்டிக்கில் நம்ம வந்துட்டு எப்படி ஒட்டாமல் சமைக்கிறோமோ அது மாதிரி ஒரு சில ஐட்டங்கள் வந்துட்டு இதில் சமைக்க முடியுது. இது வந்து நல்ல வெயிட்டாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்துட்டு அந்த அடி பிடிக்காமல் செய்யாமல் நல்லா வந்து சமைக்க முடியுதுங்க. இதில் சமைக்கிறதுனால நம்மளோட ஆரோக்கியம் வந்துட்டு ஹெல்த்து ரொம்ப ரொம்ப பாதுகாக்கப்படுது. இந்த பாத்திரம் அவ்வளோ ஒரு விஷயம் இருக்குங்க. இதில் வந்து ஓவன்லேயும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் வந்துட்டு இந்த புட்டு மேக்கர் இருக்கு இல்லையா, குழாய் புட்டு, இது வந்துட்டு மதுரையில் ஆனந்தா மெட்டலில் வாங்கினேன். போடுற வீடியோவில் எதுவுமே பார்த்திங்க சொன்னால் விளம்பரப்படுத்துறதில்ல, நல்லா இருக்க விஷயங்கள் மட்டும்தான் சொல்கிறேன். நீங்கள் என்னோடய அபவுட் செக்ஷனில் போய் பார்த்தாலே தெரியும். என்னோடய மெயில் ஐடி கூட கொடுத்துருக்க மாட்டேன். நான் எந்த ஒரு பொருளுக்குமே விளம்பரப்படுத்த மாட்டேன். நான் பயன்படுத்தி பார்த்து அது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா மட்டும்தான் நான் வந்து வீடியோவாக போடுவேன். இது வந்து மற்றவர்களுக்கு பயனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த பாத்திரம் பார்த்திங்களா, இந்த குக்கர் வாங்கி சில வருடங்கள் தான் ஆகுது. ஆனால் அதுக்குள்ளே இந்த இண்டக்ஷன் ஸ்பேஸ் வந்துட்டு எடுத்துக்கிச்சு. அது நம்ம வந்துட்டு கேஸ் அடுப்பில் வைக்க கொஞ்ச நாள் அது ஆட்டோமேட்டிக்காகவே எடுத்துக்குங்க. அது வந்துட்டு ஒட்டி தானே வைக்கிறாங்க, கொஞ்ச நாள் வந்து எடுத்துரும். இது வந்து என்னோடய விரலில் கூட காயமாக்கி விட்டுருச்சுங்க. பாத்திரம் தேய்க்கும் போது கட் பண்ணி விட்டுருச்சு கொஞ்சம். அதனால் பாருங்கள், இந்த மாதிரி பாத்திரங்கள் வாங்குறத தவிர்த்துட்டு இந்த ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள் வந்து வாங்கினீங்க அப்படின்னு சொன்னால் காலங்காலத்துக்கு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். அனைத்து விதமான சமையலுக்கும் நம்ம வந்து பயன்படுத்தலாம். அவ்வளவு சூப்பராக இருக்குங்க, உண்மையிலேயே சொல்கிறேன். அது சமைக்கிறதே பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்குது. சமையல் பிடிக்காதவங்க கூட அந்த பாத்திரத்தில் சமைச்சு பழகிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக சமைக்க முடியுது. நம்ம சில்வர் பாத்திரமே வாங்குகிறோம் இல்லையா, இதில் வந்துட்டு சில்வர் பாத்திரம் வைக்கலாம். நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்கு இல்லையா, இதில் வந்து சில்வர் பாத்திரமும் வந்து சமைக்கலாம். ஆனால் வந்துட்டு எப்படி வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அடி நல்லா வெயிட்டான பாத்திரமாக வாங்கணும். அங்கே வெண்டைக்காய் நறுக்கி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா ஒரு பாத்திரம், அந்த பாத்திரத்துலலாம் பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல வெயிட்டான பாத்திரம். அது வந்துட்டு கிண்ணம் மாதிரி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அது வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வைக்கலாம். அது எவர் சில்வர் கிண்ணம். அந்த மாதிரி நல்ல வெயிட்டாக இருக்க பொருளை வந்துட்டு நம்ம இந்த பயன்படுத்தலாங்க இந்த சமையலுக்கு. அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் இந்த சட்டி இப்போ சமைச்சிட்ருக்கேன் பார்த்தீங்களா, மீன் குழம்பு வச்சுட்ருக்கேன் பார்த்தீங்களா, அந்த சட்டியும் பார்த்திங்கன்னு சொன்னால் ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் வந்துட்டு இதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. பயன்படுத்திட்டு என்னை கூப்பிட்டு சொன்னாங்க. நிறைய பேரோட வீட்லேயும் பார்த்திங்கன்னு சொன்னால் இது இப்போ கேஸுக்கு தட்டுப்பாடு ஆயிடுச்சு இல்லையா, இந்த டைமில் நம்ம இது வாங்கி வச்சுக்கிட்டோம்னா சரி கேஸ் இருக்கும்போது கேஸில் பயன்படுத்திக்கலாம். அடுத்து இண்டக்ஷன் ஸ்டவ், ஓவன், விறகடுப்பு எல்லாத்துலேயுமே நம்ம வந்துட்டு
பயன்படுத்திக்கலாம் இல்லையா அந்த பாத்திரம். அதனால் பாருங்கள், எங்கள் வீட்டில் வந்துட்டு இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் வந்துட்டு முன்னாடி காலத்தில் நாங்கள் பயன்படுத்தினோம். அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கு முன்னாடி ரிப்பேர் ஆகிடுச்சு, தூக்கி போட்டாச்சு, அவ்வளோதான். அதை ரிப்பேர் பண்ணுற காசுக்கு புதுசாக வாங்கிட்டு போயிடலாம். அதுக்கு முன்னாடி நாங்கள் கேஸ் கனெக்ஷன் வாங்கிட்டோமா, அதனால் பாருங்கள் அந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வே நான் பயன்படுத்தலை. ஆனால் இப்போ வந்துட்டு புதுசாக எல்லாமே அதுக்கு வைக்கக்கூடிய பாத்திரங்கள் நம்ம வந்துட்டு நிறைய பேர்கிட்ட இப்போ ஒரு சீசன் மாதிரி ஆயிடுச்சு இல்லையா, கேஸ் தட்டுப்பாடு இருக்கிறதுனால நான் நிறைய பேர்கிட்ட வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் சரி, தெரிஞ்சவங்ககிட்டையும் சரி ஃபோன் பண்ணி விசாரித்து, அப்புறம் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன். இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது இந்த பாத்திரம் வந்து ரொம்ப நல்ல பாத்திரம் அப்படின்றது தோணுச்சு. சரி, வாங்கி சமையல் பண்ணி பார்த்தா தாங்க இதோட அருமையே தெரியுது. பார்த்துக்கோங்க, இத்தனை நாளாக நான் வந்துட்டு கேஸ் அடுப்பில் நம்ம சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த அடுப்பில் நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ்வில் சமையல் பண்ணுறது ஒரு எரிச்சல் பிடிச்ச வேலையாக இருக்கும். ஒரு சில நேரத்தில் இது என்னது சட்டுன்னு ஆமாம் இந்த மாதிரி இருக்குது, பிடிக்குது, அடி பிடிக்குது அப்படின்லாம் நினைப்போம். நாம் வந்துட்டு இந்த மாதிரி பாத்திரங்கள் வாங்கி வச்சுக்கிட்டா சமையல் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இப்போ நான் அந்த சாம்பார் கூட இதிலேருந்து சமைச்சு மாற்றி வச்சுட்டு இப்போ இதில் வந்து நான் வெண்பொங்கல் செஞ்சுருக்கேங்க. எந்த சமையல் செஞ்சாலும் சரி, காய் வதக்கினாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, அவ்வளோ ஒரு ஈஸியாக இருக்குது இதில் சமைக்கிறது. உங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு பயனுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தாங்க இந்த பதிவு போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட் வந்துட்டு எனக்கு பண்ணுங்கள். என்னோட பொண்ணான நேரத்தை செலவு பண்ணி ஒரு 2 செகண்ட்ஸ் செலவு பண்ணி என்னோடய வீடியோவுக்கு வந்துட்டு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம் இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கலாமா? இந்த மாதிரி வந்து நல்ல பாத்திரங்கள் வந்துட்டு நீங்கள் வாங்கி பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காக தாங்க இந்த பதிவு. தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை.